ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 27. இன்றைக்கி காலையிலே மஷ்ரூம் ஃபார்மில் போயிட்டா நிறைய எப்படி சொல்கிறது, கண்டாமினேஷன் இல்லைனாலும் எலி தொல்லை கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கும் 2 பேக் எலி கடிச்சிருந்தது. அன்றைக்கி ஒரு எலி இறந்துருந்தது. மயக்கத்தில் இருந்து தூக்கி போட்டாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் எலி ட்ராப் வச்சு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், கோழிங்கெல்லாம் ஒவ்வொன்றா கம்மியாயிடுச்சு. கம்மி பண்ணியாச்சு, ஏன்னா நிறைய சேவல் இருந்தது. அதனால ஒரு கோழியாக ரிலேஷன் வர வர கோழி வாங்காமல் நம்ம வீட்டிலே நாட்டுக்கோழி செய்கிற மாதிரி பண்ணிக்கினாச்சு. தற்சார்பு வாழ்க்கையில் இதுவும் ஒரு அங்கம். நம்ம வெளியே போய் எதையும் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பண்ணிட்டு வரேன். இதுக்கப்புறம் ஒரு இதுவுமா எல்லாமே காய்கறியிலேருந்து விளைவிக்கிற பொருள் நம்மளுக்கே யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியே போய் வாங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். நம்ம விளையிறத சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு செய்யும்போது எல்லாமே டிலே ஆகுது. இப்போ கோழி கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சித்திரை முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த பேட்ச் கோழி குஞ்சுக்கு இது பண்ண போகிறோம். இந்த ஆடு பார்த்திங்களா, நம்ம பில்லு போட்டோம்னா அதுக்கு மேலே ஏறி நின்று அந்த பில்லை வேஸ்ட்டு பண்ணுது. அதுவும் அவங்க தரையிலலாம் படுக்க மாட்டேங்கிறாரு. பில்லை ஏறி மெரிக்கிறது, தண்ணியை சாய்ச்சி விட்டுடுறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாக்கா இது மாதிரி பானையில் ஏறி நின்றுட்டுருக்கு. பானையை நேராக தான் வச்சுருந்தோம், அதை கவுத்தி போட்டு இவர் மேலே ஏறி நின்றுக்கிறாரு. ஏன்னா கீழே படுக்க மாட்டுறாரு. கீழே தண்ணியெல்லாம் சாய்ச்சி வச்சுருக்கு.